காட்சி 18. கோப்பெருஞ்சோழன் முடித்துறக்க வேண்டும். இடம் சோழநாடு. அரண்மனை உறையூர். நேரம் காலை. கதை உறுப்பினர் கோப்பெருஞ்சோழன், அமைச்சன், படைத்தலைவன் புலவர் பொத்தியார், புள்ளூற்றார் இயற்றியனார். நிகழ்ச்சி: கோப்பெருஞ்சோழன் அமைச்சர் முதலியருடன் பாண்டிய நாட்டு செய்தியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றான். பாண்டிய நாட்டில் நடந்த கதையை கேள்விப்பட்டீர்களா? செவிக்கு எட்டியது. பிறகு தீர்ப்பு என்ன? தன் குற்றத்தை உணர்ந்தவர் தண்டனைக்குரியவர் அல்லர். ஆதலால் குற்றவாளிகளை விடுதலை செய்தனர் பாண்டிய நாட்டு அறிவுடை நம்பியார். நம் நாட்டு தூயன் என்பவன்தான் கொலைக்கு காரணம் என்று சொன்னார்களே, அது என்ன? தூயன் மணக்க எண்ணியிருந்த பச்சை கிளி மான்வளவனை மணந்து கொண்டாள். அதனால் தூயன் வாழ்க்கையில் வெறுப்புற்று பாண்டிய நாட்டிலே திரிந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் தூயனுக்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைத்தது. மனைவி மேல் மான்வளவனுக்கு எரிச்சல் உண்டாக்கும்படி கோல் மூட்டி விட்டான். அதனால் மான்வளவன் அவள் கற்பில் ஐயமுட்டு கருவுற்றிருந்ததையும் எண்ணாமல் அவளை கொலை செய்து விட்டான். தூயனால் சோழ நாடு பழி சுமந்தது. இது வருந்தத்தக்கது. தூயனை பாண்டிய மன்னர் விடுதலை செய்தார். ஆயினும் தூயனை தண்டிக்க வேண்டியது நம் கடனாகும். என்ன? பாண்டிய நாட்டு மன்னர் அனுப்பிய மறவர் ஒருவர் அரசரை காண வந்துள்ளார். அப்படியா? வரவிடு. நானும் அமைச்சரும் பிறரும் பாண்டிய மன்னருக்கு மிகுதியாக எடுத்துச் சொன்னோம். அவர் கேட்கவில்லை. பாண்டிய நாட்டு பச்சை கிளியை தூயன் கொன்றதற்கு சோழன் தீய ஆட்சியே காரணம் என்றே நம்புகிறார். பாண்டிய நரிவுடை நம்பி கோப்பெருஞ்சோழ மன்னருக்கு கூறுவது, ஆட்சி கொலைஞர்கள் விளைநிலமாயிற்று. பாண்டிய நாட்டு பச்சை கிளியின் படுகொலைக்கு சோழ நாட்டு தூயவன் காரணமானான். இச்செய்தி கண்டவுடன் நீர் முடித்துறக்க வேண்டும். ஒரு நாழிகையும் வீணாகக்கூடாது. அங்கு அறம் காக்கப்பட வேண்டும். இன்றே இதை கண்டவுடன் முடித்துறக்கும் விழா நடந்தாக வேண்டும். இல்லையெனில் உம்மை காத்துக்கொள்க. புதுமையிலும் புதுமை. சுருள் கொண்டு வந்தவரே, பாண்டியனார் தந்ததா இந்த ஓலை? ஓலை தந்தார், படையையும் கிளப்பிவிட்டார். சோழ நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சோழ நாட்டை நோக்கி படையுமா கிளம்பிற்று? தந்தையே, அன்றே எண்ணினேன் தூயனால் தொல்லை நேரும் என்று. நினைத்தது சரியாயிற்று. ஓர் இமைப்போதும் நாம் காத்திருக்கக்கூடாது. பாண்டியன் படை நம் நாட்டை நோக்கி வருகின்றது என்று எல்லை காப்போன் என்னிடம் கூறினான். நானும் சிறிது தொலை சென்று பார்த்தேன். அப்பக்கத்திலிருந்து வரும் காற்றில் தூசு கலந்திருந்தது. பறவைகள் அஞ்சி பறந்து வருகின்றன. எனக்கு விடை கொடுங்கள். என் தலைமையில் ஒரு படை அனுப்புங்கள். கிளம்பும் புலியை குகையிலேயே தொலைத்து வருகிறேன். படைத்தலைவரே, என்ன சும்மா இருக்கின்றீர்? எழுந்திரும். நீரும் ஓய்வு பெற்றுக்கொள்ளும். உங்கள் அதிகாரத்தை என்னிடம் ஒப்படைத்து பாரும். முதுமைக்கும் படைத்தலைமைக்கும் ஒத்து வராது. என் போன்ற கூரிய கத்தி இருக்கவும் கூர்மழுங்கிய கிளத்தால் ஆவதென்ன? தந்தையே, மூத்த பிள்ளை நான் இருக்கின்றேன். ஆதலால் நீங்கள் எல்லாம் அடைந்திருக்கின்றீர். ஆனால் இந்த எதிர்ப்புக்கு நாம் தோற்பது நான் என் மனம் தோற்பதாகும். விரைந்து எழுங்கள், விடைதாருங்கள், படைதாருங்கள். மகிழ்ச்சி. என் முதுமை இகழ்ச்சிக்குரியதுதான். ஆயினும் பகைப்படை வருவது உண்மையா என்று தெரிய வேண்டும். படைத்தலைவரே, படையொன்றை இளவரசரிடம் ஒப்படைக்கத்தான் வேண்டும். பெரும் படையொன்றை நீங்கள் ஆயத்தப்படுத்தத்தான் வேண்டும். ஓலை கொண்டு வந்தவரே, பாண்டியனார் என்னப்படி முடிந்தால் என் முடியை பற்றி கொள்ளட்டும். நீ வீர் போகலாம். முடித்துறப்பதே நல்லது. போர் தொடுப்பது பயன்படாது. விரைவில் நீ வீர் போய்விட வேண்டும். இளவரசருக்கு முழு படை தலைமை கொடுப்பதா? சிறுபடைக்கு அவர் அதிகாரி, அவ்வளவே. அவ்வளவே. காட்சி 19. வஞ்சக்கூத்து. இடம் சோநாட்டு உறையூரில் ஒரு தெரு. நேரம் மாலை. கதை உறுப்பினர் படைத்தலைவர் பருவத்தலையார், அவர் மகள் மணியிடை, இளங்கோச்சோழன், வீட்டினர், படையினர். நிகழ்ச்சி: இளங்கோச்சோழன் தேரேறி முன்னணியில் செல்ல நாற்படை பின்தொடர்ந்து செல்கின்றது. இசைக்கருவிகள் முழக்கமிடுகின்றன.
தெருவிலுள்ளார் ஆடவர் பெண்டீர் படையை வாழ்த்து முகத்தால் மலர் மாறி பொழிகின்றார்கள். படைத்தலைவராகிய பருவூத்தலையாரின் வீட்டை நெருங்குகின்றது. அவர் வீட்டின் மேல் மாடியில் படைத்தலைவர் மகளாகிய மணியிடை கண்டு வருந்துகின்றாள். அதை இளங்கோச்சோழன் காணுகின்றான். ஆயினும் அதே நேரத்தில் படைத்தலைவராகிய பருவூத்தலையாரும் வீட்டினின்று வெளிவந்து விடுகின்றார். இடைக்காட்சி. இடம் படைத்தலைவர் பருவூத்தலையார் வீடு. நேரம் மேற்படி. கதை உறுப்பினர் படைத்தலைவர் மணியிடை அவள் அன்னை. காட்சி தலைப்பு மேற்படி. நிகழ்ச்சி பேசுகின்றார்கள். பாண்டியனார் படை வந்து கொண்டிருக்கிறதாமே. யார் சொன்னது? இளங்கோச்சோழன் சொல்லவில்லையா? அது மட்டுமன்று, பாண்டியன் அனுப்பிய ஒரு மறவனும் போர் தொடங்க போவதாக சொல்லி போனான். அத்தனையும் அடியோடு போய். ஏதோ படை தேவை என்றால் இளவரசர் கொடுத்தார் அரசர். கேட்டவருக்கு கேட்டபடி கொடுப்பது தானே அவர் வேலை. ஆம், இப்போது மன்னவர் கேட்டவருக்கு கேட்டபடி கொடுக்கவில்லை, கெட்டவருக்கு கெட்டபடி கொடுத்தார் என்று எண்ணுகிறேன். நான் நினைப்பது வேறு. என்ன? இளவரசருக்கு பகைவர் யாரோ இருக்கிறார்கள். அந்த பகைவர் பாண்டிய மன்னர் அல்ல. படை கூட்டிக் கொண்டு போகிறார் இளவரசர். விரும்பினால் தான் பெற்றவருக்கு பிள்ளை. நன்று கூறினாயம்மா. அப்பா, இன்றிரவு அரசனர் பணி உங்களுக்கு உண்டோ? மேலே தெருவை சுற்றி பார்த்து வர வேண்டும். என்ன பார்ப்பது? திருடர் உண்டா? எல்லாரும் நல்லவர் இந்த நாட்டில், எல்லாரும் செல்வர் இந்த நாட்டில். ஆயினும் பிசுராந்தியார் சொன்னபடி எல்லாரும் வல்லவராயில்லையே. வலியார் மெலியாரை வாட்டவும் கூடுமல்லவா? உன் பெற்றோர்கள் நான் ஊரில் இருக்க மாட்டேன் என்று உறுதியாக நம்பினார்கள். ஆமாம். மேலை தெருவில் சுற்றுகின்றார் உன் தந்தை. மூளையில் நின்றிருப்பதை பார்த்தேன். நம் முதல் நாள் இன்பமும் முடிந்தது இன்று. இன்பத்தை நான் அடையவில்லை, துன்பத்தையே அடைகின்றேன். என்ன சொல்கின்றாய்? வராதிருந்தாலும் வருத்தம் உண்டாகாது. வந்ததால் பிரியத்தானே நேரும். என் மனம் படும் பாடு எனக்கல்லவா தெரியும். பிரியாதிருக்க பெரியதோர் திட்டமிட்டிருக்கிறேன். படை எங்கே? அண்டியூரின் ஒரு புறம் காத்து கொண்டிருக்கிறது. பகைவர் எங்கே? மாளிகையின் மகளிர் இல்லத்தில் படுத்திருக்கின்றார். விளங்கவில்லை. மனத்தில் வைத்திரு. அரசர் என் தந்தையார்தாம் என் பகைவர், நம் பகைவர். விரைவில் தெரியும் செய்தி. சுருக்கமாக சொல்கிறேன். நான் தான் இந்நாட்டு பேரரசர், நீதான் பேரரசி. பிரியாதிருப்போம். மாளிகையின் மகளிர் இல்லத்தில் மணிக்கட்டிலில் நாம் பிரியாதிருப்போம் பெண்ணே. எனக்கு விடை கொடு. நாளிகையாகின்றது. வாழ்வது எப்படி? கடல் நீர் அனைத்தையும் உண்ண காத்திருந்தேன். துளி நீர் உண்டால் தொலையுமோ நீர் வேட்கை. ஒன்று செய்யுங்கள், என்னையும் உடனழைத்து போய்விடுங்கள். வந்தது வரட்டும், என் உடலில் உயிர் தங்கட்டும். நினைத்ததொன்று முடிவதொன்றா? வாழப் பிறந்தோமா சாகப் பிறந்தோமா? பிரிந்து வாழ முடியும் ஆடவரால், மகளிரால் அது முடியுமா? நூலேணியை மாடியில் கட்டி தொங்க விடுகின்றேன். இருவரும் இறங்கி போய்விடுவோம். வந்தது வரட்டும். படை இருக்கிறது என் கையில். காட்சி 20. அண்டியூர் சாலை. இடம் படைத்தலைவர் பருவூத்தலையார் வீட்டின் வெளிப்புறம். நேரம் மேற்படி. கதை உறுப்பினர் படைத்தலைவர் பருவூத்தலையார், மேற்படியார், மனைவி, ஆட்கள் மணியிடை, இளங்கோச்சோழன். நிகழ்ச்சி படைத்தலைவர் பருவூத்தலையாரும் ஆட்கள் இருவரும் குதிரையில் வருகின்றார்கள். படைத்தலைவர் வீடு நோக்கி. நூலேணி தொங்குவதை படைத்தலைவர் பார்க்கிறார். மூவரும் குதிரை விட்டு இறங்குகின்றார்கள். நூலேணி, என் மகளை இளங்கோச்சோழன் கொண்டு போய்விட்டாள். மாடியில் மகள் இல்லை. வீட்டில் எங்கும் பார்த்தேன், இல்லையே. வருந்தாதே, இளங்கோச்சோழன் செய்த வேலை இது. அண்டியூர் சாலை வழியாக போவோம். அதோ இளங்கோச்சோழன், அதோ மணியிடை. குதிரை நிற்கட்டும்,
நான் என் தந்தையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்போது தப்ப வழி பார்க்க வேண்டும். மன்னிப்பு கேட்பது பின்னுக்கு ஆகட்டும். இதோ எலிக்குஞ்சால் யானையை எதிர்க்க முடியுமா? உரையில் போடுங்கள் வாளை. அப்பா, மன்னிக்க வேண்டும் என்னை. வாள் உருவிய இளவரசரையும் மன்னிக்க வேண்டும். அன்பு முறையில் நீ இளவரசரோடு வந்தாயா? வம்பு முறையில் அவர் உன்னை கொண்டு வந்தாரா? நானே அவரோடு வந்தேன். என் வாழ்க்கை துணைவர் அவர்தானே. நல்ல துணைவர் தாமா அவர்? ஆராய்ந்தாயா? எல்லாம் உடையவர். அதில் ஐயம் என்னப்பா? அறிவுடையார் எல்லாம் உடையார். அதுதான் இளவரசரிடம் இல்லை. அவரிடம் இருக்கின்றது என்றால் அது அச்சந்தான். என்னை கண்டதும் வாளை உருவுகின்றார். அறிவும் இல்லை, ஆண்மையும் இல்லையே. மாமா, நீங்கள் எனக்கு இருக்கின்றீர்கள். அதனால் எனக்கு எல்லாம் இருக்கின்றன. இனி நான் எவருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. நான் உங்கள் பால் தவறிழைத்தேன். நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். எனக்கு நீங்கள் ஒரு வரமளிக்க வேண்டும். என் தந்தை முடித்துறக்க வேண்டும். நீங்கள் அரசாள வேண்டும். நான் படைத்தலைவனாக விளங்க வேண்டும். உங்கள் முழு உதவி வேண்டும். ஓஹோ, உன் உள்ளத்தில் மறைந்து கிடந்தது இதுதானா? நல்ல எண்ணமன்று இது இளவரசே. தந்தையின் புகழ் உலகத்தினை பெரியது. அவரின் நல்லாட்சி உலகால் பாராட்டப்படுகின்றது. அது மட்டுமின்றி அவரிடமிருந்து நல்லாட்சியை பறிப்பேனானால் என்னை உலகம் தூற்றும். மகளை இளவரசருக்கு கொடுத்தான், ஆட்சியை தான் கைப்பற்றினான் என்று சொல்லும்படி நான் நடந்து கொள்ள வேண்டுமா? ஆதலால் ஆட்சியை இளவரசுக்கே ஆக்கிவிடலாம் அல்லவா? என்னை அரசனாக்கிய பின் நான் மணியடிகை மணந்து கொள்கிறேன். அதுவரை எங்கள் தொடர்பு பிறர் அறியாதபடி இருக்க வேண்டும். மாமா, நல்ல இளம்பருவத்தை நான் துன்பத்தில் தொலைக்க வேண்டும். இந்த முதுபருவத்திலும் தந்தை முடிகலற்றக்கூடாது எனில் எங்கு அடுக்கும் இந்த கூத்து? அன்றியும் அரசர் நடந்து கொள்ளும் முறை எப்படி? வந்தார்க்கெல்லாம் வாரி வழங்குவது, விரும்பினோர்க்கெல்லாம் பெரும்படியாக எடுத்து வீசுவது. இப்படி போனால் இவர்தம் இரு பிள்ளைகளுக்கும் என்னதான் வைக்கப் போகின்றார்? அப்பா, வீட்டுக்கு போவோம். அம்மாவின் வருத்தத்தை தீர்க்க வேண்டும். ஆனால் ஒன்று உறுதி, என் துணைவர் முடி புனைய வேண்டும். இல்லாவிடில் நான் உயிர் விடுவது தவிர்க்க முடியாதது. காட்சி 21. உள்நாட்டு போர். இடம் சோனாடு உறையூர் அரண்மனை வாயில். நேரம் காலை. கதை உறுப்பினர் கோப்பெருஞ்சோழன், அரசி, அமைச்சர், படைத்தலைவர் பருவூத்தலையார், இளங்கோச்சோழன், படை மறவர், செய்தி அறிவிப்போர், புலவர் புள்ளூற்றூர் ஏற்றியனார், வேவு பார்ப்போன். நிகழ்ச்சி அண்டியூர் சாலையில் நிற்கும் இளங்கோச்சோழனின் பெரும்படையின் ஒரு பகுதி அரண்மனை வாயில் அடைகின்றது. அதற்கு தலைமை தாங்கியிருக்கின்றார்கள் இருவர். ஒருவன் இளங்கோச்சோழன், மற்றொருவன் அவன் தம்பியாகிய செங்கோச்சோழன். போர் முரசு முழங்குகின்றது. செய்தி அறிவிப்போன் ஒருவன் அரண்மனைக்குள் நுழைகின்றான். அமைச்சரே, அரண்மனை வாயிலில் கூச்சல் என்ன, முரசம் என்ன? எதிர்பாராத புதுமை. படைத்தலைவரையும் காணோம். மாபெரும் புகழுடைய கோப்பெருஞ்சோழனாருக்கு வணக்கத்தோடு விண்ணப்பித்துக் கொள்வது. பெருமானே, ஆண்டு பலவாயின. உங்களை முதுமை வருத்தியிற்று. அதனால் ஆட்சி முறை தவறிற்று. நீங்கள் முடித்துறக்க வேண்டும். ஆட்சியை இளங்கோச்சோழனாரிடம் இப்போதே ஒப்படைக்க வேண்டும். இந்த இறுதிச் செய்தியை உங்களுக்கு கூறி வரும்படி தங்கள் இளங்கோச்சோழனாரும் செங்கோச்சோழனாரும் எனக்கு ஆணையிட்டார்கள். எப்படி எப்படி இறுதிச் செய்தியா? எனக்கா? என் மக்களா சொன்னார்கள்? முரசு போர் முரசா? அரவம் படையரவமா? என் மக்கள் எங்கே? வாயிலில் உள்ளார்களா? ஆம், போர் ஆயத்தமாக. அரசே, அண்டியூர் சாலையை விட்டு வந்து கொண்டிருக்கிறது ஒரு படை. படையை நடத்துகின்றவன் யார்? இன்னான் என்று அறிய முடியவில்லை. என் மக்களை கண்டாயா? இல்லை. ஆனால் படை இந்து நாட்டு படை. படை வீரர் அனைவரும் சோழ நாட்டாரே. படைத்தலைவர் பருத்தலையர் எங்கே? எங்கும் காணவில்லை. உடனே படைத்தலைவரை தேடுக. வீட்டில், வீட்டின் புறத்து சோலையில் உடனே போய் தேடுக. அமைச்சரே,
நம் படையை ஆயத்தப்படுத்த வேண்டும். போனவர் போக இருக்கும் படை திரண்டால் போதும். என் மக்கள் எங்கே பதுங்கினார்கள் தெரிய வேண்டும். காட்சி 22. ஆண்டில் முதியன், ஆற்றலில் இளையான். இடம் சோனாடு, உறையூர் தெருக்கள். நேரம் மாலை. கதை உறுப்பினர் கோப்பெருஞ்சோழன், அரசி, அமைச்சன், படைத்தலைவனான பருவூத்தலையார், இளங்கோச்சோழன், படைமறவர், ஒற்றர், மணியிடை, உடுவைத்திரள். நிகழ்ச்சி: 3 தேர்கள், 3 யானைகள், 3 குதிரைகள், 30 காலாட்படை. இச்சிறு படையை உழுவைத்திரள் என்ற துணைப்படை தலைவன் நடத்தி வருகின்றான். தெருவழியாக கோப்பெருஞ்சோழன் குதிரையில் எதிர்படுகின்றான். எம்பெருமானே, முரசு இல்லை, கொடியில்லை, முழங்குவனு இல்லை, எல்லாம் அண்டியூர் சாலையில் இளவரசர் தலைமையில். எஞ்சிய படை இதுதான் நமக்கு. இவ்வாறு தீங்கு செய்தார் யார் என்பீரே? நவில் என்றால் என் நாவும் நாணுகின்றது. இந்த தீய நிலையை எம்பெருமானுக்கு உண்டாக்கியவர் படைத்தலைவன் மடப்புலையன் பருவூத்தலையான். பருவூத்தலையானும் என் பிள்ளைகளை ஆதரிக்கின்றானோ? படுகளத்தில் ஒப்பாரியா? அவனுக்கும் ஒரு கூலி தோண்டச் செய். உழுவைத்திரள், உன் படை சிறியதென அஞ்ச வேண்டாம். நான் உன் கட்சி. சோழவேந்தர் வெல்க, சோழவேந்தர் வெல்க. அண்டியூர் சாலையில் பெரும் படை குவிந்துள்ளது. எனினும் அப்படை நின்ற நிலையில் இருப்பது தவிர அடிபெயர்த்து வைக்க மறுக்கின்றது. அங்கொரு புறம் இளவரசர் இருவருடன் படைத்தலைவர் பருவூத்தலையார் திகைப்போடு மிதித்தாற்போல் தயங்கி நிற்கின்றார். அவர்கள் வேப்பிலை அடிக்கிறார்கள். அவர் வாய்ப்பில்லையே என்று கூறுகிறார். இளவரசர் இருவரும் படைத்தலைவருக்கு ஊக்கம் தருகின்றார்கள். அவர் ஏக்கம் கொள்கின்றார். படை நடத்த சொல்லுகின்றார்கள் இளவரசர்கள். இடையிணைத்து நிற்கின்றார் படைத்தலைவர். பருவூத்தலையான் என்னை எதிர்ப்பானேன்? என் முடி பறிப்பதுதான் அவன் நோக்கமா? பெண்ணை கொடுத்தாரன்றோ? அப்படியா? மணியிடை என்ற சிறுமி படைத்தலைவனின் மகள். அவளை நம் பெரிய பையனுக்கு கொடுத்து அதன் பொருட்டு என் முடியை பெற ஆசைப்பட்டானா? இத்தனை நாள் இந்த பாம்பு குட்டியையா நான் மடியில் கட்டி கொண்டிருந்தேன்? பாண்டிய மன்னன் படையெடுப்பதாக ஆள் வந்து சொன்னது அத்தனையும் பொய். என் முடி பறிப்பதென்னும் இந்த ஏற்பாடு நீண்ட நாட்களாக அவர்கள் இட்ட திட்டத்தின் விளைவு. அரசர் பெருமானே, உங்கள் சோறு, உங்கள் உடை, நீங்கள் வளர்த்த உடல், நீங்கள் ஊட்டிய உரம் ஆகிய இந்த கூட்டு சரக்கு உங்களிடமே காட்டும் முறுக்கு உலகப் புதுமையாக இருக்கிறது. ஏன் இன்னும் வரவில்லை? எப்போது வரும் அந்த படை? எப்போது என் உயிரை போக்கும்? எப்போது அரசு கட்டிலில் ஏறுவான் என் மகன்? என் மகனா? இல்லை இல்லை, பருவூத்தலையான். அடே, ஆளை எண்ணமா? இல்லை இல்லை, மாலை எண்ணம் கொண்டு விட்டாய். முன்னேறி தாக்குவோம். புறப்படங்கள் அண்டியூர் சாலை நோக்கி. காட்சி 23. குறிக்கெட்டவர்கள் எங்கே? நேரம் முதுமாலை. இடம் உறையூரை அடுத்த அண்டியூர் சாலை. கதை உறுப்பினர் கோப்பெருஞ்சோழன், சிறுபடை மறவர், படைத்தலைவன் உழுவைத்திரள், அமைச்சன். நிகழ்ச்சி: சிறுபடை அண்டியூர் சாலையை அடைகின்றது. முன்னணியில் செல்லும் சோழன் அண்டியூர் சாலையில் யாரையும் காணவில்லை. குறிகெட்டவர்கள் எங்கே? யாரையும் காணோம். அண்டியூர் சாலைதான் காட்சியளிக்கின்றது. என்னை எதிர்க்கும் நோக்கத்தவர் ஏன் எதிர்க்கவில்லை? என் முடிப்பறிக்கும் நோக்கத்தவர் ஏன் முன்வரவில்லை? செய்வது இன்னதென்று தெரியாது விழித்தார்களா? எண்ணத்தையே மாற்றிக்கொண்டு எங்கேயாவது ஓடிவிட்டார்களா? நெறி தவறினோருக்கு உறுதியேது. எத்தனை ஆயிரம் தேர்கள், எத்தனை ஆயிரம் யானைகள், எத்தனை ஆயிரம் குதிரைகள், எத்தனை ஆயிரம் காலாட்கள். பருவூத்தலையார் வேறு. அடியெடுத்து வைக்க வேண்டுமே என் அரண்மனை நோக்கி. முறியடிப்பது எப்போது? அமைச்சரே, படைத்தலைவரே, இவர்கள் மறைவுக்கு என்ன பொருள்? அவர்கள் மறைந்ததில் பொருள் இருக்கிறது அரசே. தங்கள் மைந்தர்களின் பெரும்படை மேல் நோக்கி சென்றிருக்கிறது. அரண்மனைப்புறமாக அது திரும்பவே இல்லை. அடிச்சுவடு பாருங்கள். நம் மீது பற்றும் மதிப்பும் கொண்டுள்ள பாண்டிய மன்னனின் உள்ளத்தை கலைத்து சோநாட்டின் மேல் பாண்டியனர் படையெடுக்கும்படி செய்வதே இளவரசர்களின் நோக்கமாயிருக்கலாம்.
பாண்டிய மன்னர் நம் மீது படை கொண்டு வருவதாக முன்னொரு பொய் சொன்னார்கள். அன்றோ நம் பாண்டி நாட்டின் மேல் படை கொண்டு வந்தது போல் காட்ட அங்கு படையை திருப்பியும் இருக்கலாம் அன்றோ? நேர் நின்று நம்மை வெல்வது அவர்களுக்கு முடியாத ஒன்று. பெருங்கலக்கத்தை கிளப்பி அதற்கிடையில் காரியத்தை செய்து முடிக்கலாம் என்று அவர்கள் தப்பு கணக்கு போடுகின்றார்கள். நிலைமை சிக்கலாகி விடுகின்றது. மிக ஊன்றி எண்ணுதல் வேண்டும். நன்று கூறினீர். செய்வார்கள், ஆண்மையற்ற. அதிலின் புலிக்குப் பிறந்தவை முயல்களாயின. என் மக்கள் இழிவு நடையை மேற்கொண்டார்கள். அமைச்சரே, இவர்கள் என் நாட்கள் போல பாண்டிய மன்னனிடம் சிலர் போய் நான் குற்றம் சாட்டியதாக புழுகி அதோ சோழனின் படையும் வருகிறது என்று சொல்லும்படி செய்வார்கள். பாண்டியனார் நம்புவாரா? பாண்டியனார் நம்பினாலும் பிசிராந்தையார் நம்புவாரா? பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்ப்போலும் ஆதலால் அறிவுடை நம்பியார் படையெடுக்கவும் கூடும். அவ்வாறு படையெடுத்து வரட்டுமே. படையெடுத்து எங்கே வருவார்கள்? யாரை காண்பார்கள்? என் மக்களின் படையை காண்பார்கள், எதிர்ப்பார்கள். மைந்தர் படை என்ன செய்யும்? எதிர்க்குமோ? எதிர்க்கட்டுமே, எதிர்த்து மடியட்டுமே. இளவரசர் படையானது பின்வாங்கி நம் நாட்டில் நுழையும் என்றால் என்ன ஆகும்? உரத்தி கொண்டு வருவார்களா? அஞ்சி ஓடுபவரை அழிப்பது அறமல்லவே. அமைச்சரே, ஆவது ஆகட்டும். எதுவரினும் தாங்கும் நம் தோள், எது நேர்ந்தாலும் தாங்கும் நம் மரத்தின் திறம். நாம் இன்று அழுவது எது கருதி? பொதுவாக நம் நாட்டின், சோழ நாட்டின் புகழ் இகழாகின்றதே என்பது கருதித்தான். வாருங்கள் திரும்பவும் அரண்மனை நோக்கி. காட்சி 24. கடலும் வறண்டதோ. நேரம் காலை. இடம் பாண்டிய நாடு, அரண்மனை. கதை உறுப்பினர் பாண்டியன் அறிவுடை நம்பி. அமைச்சர் படைத்தலைவர் புலவர் மேற்படியார். ஒற்றன் சோநாட்டின் ஒற்றன். நிகழ்ச்சி: பாண்டிய நாட்டின் ஒற்றன் வந்து புதுமை கூறுகின்றான். பாவேந்தர் பிசிராந்தையார் நகரில்தான் இருக்கிறாரா? இல்லை இல்லை, மனைவி மக்களோடு பிசிருக்கு போயிருக்கின்றார். நானும் அவருடன் இருக்கத்தான் ஆசைப்படுகிறேன். ஒளிவில்லை. நான் ஆந்தையாருடன் இருக்கிறேன் என்றால் நான் என் அன்னை மடியில் இருக்கின்றேன், தந்தையின் பிடியில் இருக்கின்றேன், நல்லாசிரியரின் திரு அடியில் இருக்கின்றேன் என்று பொருள். வியப்பு! சோழன் படை பாண்டிய நாட்டின் முள்ளிக்கோட்டத்தின் எல்லையை அடைகின்றது. சோழன் படைதான் புலிக்கொடி தொலைவில் காட்சியளிக்க கண்டன என் கண்கள். கோப்பெருஞ்சோழனின் மாபெரும் புகழும் மாய்ந்ததா? அறம் பற்றி போயிற்றா? கடலா வறண்டது? அட அப்பனே, இதற்கே நீ கலங்குகின்றாய்? அரசர் பதறி சூளுரைத்து விட வேண்டாம். சோழன் படை எடுத்ததை ஒற்றர் கண்ணால் கண்டாராயினும் நான் அதை நம்பவில்லை. இதில் ஏதோ மறைவு இருக்கின்றது. தாம் சாக மருந்துண்டாரா சோழர்? வருவது சோழர் படையானால் படைமேல் அவருக்கு வருத்தம் போலும். அதனால்தான் இங்கு அனுப்புகின்றார். அயலரசின் செய்தி கொண்டு வந்தாரை ஒன்றும் செய்ய மாட்டீர்கள் என்று நம்பியதால் இப்பணியை நான் மேற்கொண்டேன். இது கோப்பெருஞ்சோழன் அளித்தது. அறமில்லா பாண்டியன் அறிவுடை நம்பிக்கு கோப்பெருஞ்சோழன். அறமில்லை, ஆட்சி திறமில்லை உம்மிடத்தில். அறிவில்லை, நல்ல நெறியில்லை உண்பான். நிலை தவறிற்று, கொலை பெருகிற்று உன் நாட்டில். உன் ஆட்சியை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். இல்லையானால் போருக்கு வருக. எல்லை கண் படையோடு நின்று கொண்டிருக்கிறேன். நானும் படையுடன் இதோ வந்துவிட்டேன். இழித்து பேசிய சோழன் வாயை கிழித்து போடுகிறேன். இதையும் போய் சொல். படைத்தலைவரே, விரைவில் நம் படை முழுதும் திரட்டுக. எல்லையில் கால் வைக்கும் முன் நாம் எதிர்த்து தாக்க வேண்டும். அமைச்சரே, தெருதோறும் கோப்பெருஞ்சோழன் உருவத்தை வைக்கோலால் புனைந்து நிறுத்தும்படி செய்க. கோப்பெருஞ்சோழன் மேல் நமக்குள்ள வெறுப்பை காட்ட அப்புல்லுருக்களில் தீ வைப்போம். அதற்கிடையில் நான் பிசிருக்கு போய் ஆந்தையாரை சந்தித்து வந்து விடுகிறேன். வெறுக்கத்தக்க சோழன். நாங்கள் வரும்போது கூறுவோம், அப்போது தீயிட்டு கொளுத்துக. காட்சி 25. ஆந்தையும் நாரையும். இடம் பிசிர் என்னும் ஊர். ஒரு சோலை. நேரம் மாலை. கதை உறுப்பினர் பிசிராந்தையார், புலவர் பலர், பாண்டியன்,
படைத்தலைவர் புலவர் மேற்படியார், பாண்டிய நாட்டின் ஒற்றன். நிகழ்ச்சி: மாமரத்தின் அடியில் பிசிராந்தையார் வீற்றிருக்கின்றார். அவருக்கு எதிரில் ஒளி மங்கி வரும் பெருவெளி காட்சியளிக்கின்றது. அப்பெருவெளியை வெள்ளை நாரைகள் ஊடுருவுகின்றன. அவ்வினிய காட்சி பிசிராந்தையார் மனதை தொடுகின்றது. அவர் பாடுகின்றார். பாட்டின் ஒவ்வொரு சொல்லையும் சுவைக்கின்றார்கள் உடனிருக்கும் புலவர்களும், அடுத்து சிறிது தொலைவில் பதுங்கியிருக்கும் பாண்டியனும் பிறரும். அன்னசேவல் அன்னசேவல் ஆடுகோள் வென்றி அடுப்போர் அண்ணல், நாடுதலை அளிக்கும் ஒன்முகம் போல கோடு கூடு மதியம் முகில்நிலா விளங்கும், மையில் மலையாம் கையெறும்பிணைய குமரியம் பெருந்துரை அயிரை மாந்தி, வடமலை பெயர்க்குவை ஆயின் இடையது, சோழன் நன்னாட்டு படினே கோழி உயர்நிலை மாடத்து குறும்பறை அசையி, வாயில் விடாது கோயில் புக்குளம் பெருங்கோ கிள்ளி கேட்க இரும் பிசிரான், அடியுரை எண்ணினி மாண்டனின் இன்புறு பேடையனின் நண்புரு நன்கலன் நல்குவன் நினை. அதோ தீருகின்றது அந்த கோப்பெருஞ்சோழன் படை. அச்சிற்றப்படைக்கு உடையவனான கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாருக்கு நெருப்பானவன் என்று எண்ணினோம். இல்லை, அவன் அவருக்கு விருப்பானவன். இது வியப்பே. என் பகைவன் என்னுடைய பிசிராந்தையாருக்கும் பகைவன் என்று எண்ணினேன். அவன்பால் தமக்குள்ள அன்பை நாவழியாக நவின்று அருளினார். பாவேந்தர் உள்ளம் அவனை பகையென்று கொள்ளவில்லை, நண்பன் என்று நவில்கின்றதே. இருக்கும் சூழ்நிலை கண்டு எதிர்காலத்தை கணக்கிடும் ஆற்றல் பாவேந்தருக்கு உண்டு. நீங்கள் சோழனை பகை என்கிறீர்கள், பாவேந்தர் அவனை நண்பர் என்கிறார். எனக்கொன்று தோன்றுகிறது. வந்த செய்தியை பிசிராந்தையாருக்கும் நாம் சொல்ல வேண்டாம். திரும்பி போய்விடுவோம். சோழன் படையெடுப்பின் உண்மை விரைவில் தெரிந்துவிடும். நானே நேரே சென்று வந்த படை யாருடையது என்பதை அறிந்து வந்து விடுகின்றேன். திரும்புவோம். சோழன் தம் பகைவன் என்று கூறி பாவேந்தர் உள்ளத்தை புண்படுத்துவது கொலை தொழிலுக்கு ஒப்பாகும். காட்சி 26. அமிழ்தும் பாட்டும். இடம் பிசிர் என்னும் ஊரில் நின்று நகருக்கு வரும் வழி. நேரம் முன்னிரவு. கதை உறுப்பினர் பாண்டியன், படைத்தலைவர், புலவர்கள், ஒற்றன். நிகழ்ச்சி: அன்னச்சேவல் எனும் பிசிராந்தையார் பாட்டை கேட்டு திரும்பவும் பாண்டியன் முதலியோர் அந்த பாட்டின் அருமையை வியக்கின்றார்கள். அன்னச்சேவலே, நீ குமரி பெருந்துறையில் உள்ள ஐர மீன்களை நிறைய உண்டு வடக்கு சைக்கன் இமயமலைக்கு போகிறாய் என்றால், இவ்விரண்டிற்கும் இடைப்பட்டதாகிய நல்ல சோழ நாட்டின் உட்சென்று பொருந்தினால், உறையூரின் கண் உயர்நிலை மாடத்திலே உன் பெட்டையொடு தங்கி வாயில் காவலருக்குச் சொல்ல வேண்டுமே என்று கூட எண்ணாமல் தடையில்லாமல் கோவிலினுள் புகுந்து பெருங்கோவாகிய கிள்ளி கேட்டால், நான் பெரிய பிசிர் என்னும் ஊரின் கண் உள்ள ஆந்தையுடைய அடியேன் என்று சொல்லிவிட்டால், மாட்சியுடைய நின் பேடை பூன தனது நல்ல அணிகலத்தை அளிப்பான் என்பதன்றோ பாவேந்தர் பாட்டின் கருத்து. ஆஹா, கோப்பெருஞ்சோழனை எவ்வளவு மேலாக மதிக்கின்றார் பாவேந்தர். பாவேந்தரின் மதிப்பை பெற்ற கோப்பெருஞ்சோழன் எத்துணை நற்பண்புள்ளவனாக இருக்க வேண்டும். அப்பெரியோனா இங்கனம் வஞ்சப்போருக்கு முந்துவான்? ஒருபோதும் இல்லை. சோழன் வாழ்க! சோழன் வாழ்க! வாழ்க வாழ்க! புகழத்தக்க கோப்பெருஞ்சோழன் வாழ்க! காட்சி 27. ஓடும் படை. இடம் பாண்டிய நாட்டின் எல்லை. நேரம் நள்ளிரவு. கதை உறுப்பினர் சோழ நாட்டு படையும் பாண்டிய நாட்டு படையும். நிகழ்ச்சி: சோழன் மகனும் சோழ படைத்தலைவனும் கூட்டி வந்த பாண்டிய நாட்டுப்புறத்தை நிற்க அதை பாண்டியன் படை நெருங்குகின்றது. நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் அம்மா? பாண்டியன் படையை எதிர்ப்பது நம் நோக்கமன்று. அப்படை துரத்தி கொண்டே வரும்படி நாம் பின்னோக்கி இறங்க வேண்டும். வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் நம் நாட்டை நோக்கி நாம் ஓட வேண்டும். பாண்டியன் படை நம்மை தாக்கியபடியே வர நாம் நம் நாட்டில் ஒரு புறம் பதுங்கிக் கொள்ள வேண்டும். உன் தந்தை கோப்பெருஞ்சோழனாருக்கும் பாண்டியன் படைக்கும் சண்டை மூளட்டும். இந்த நிலையில் கோப்பெருஞ்சோழனார் தோற்பது உறுதியல்லவா? அதைதான் நாம் எதிர்பார்க்கின்றோம்.
எப்படி? நன்று நன்று. காட்சி 28. இருதலை கொள்ளி எறும்பு. இடம் சோழன் நாட்டின் ஒரு புறம். நேரம் அதிகாலை. கதை உறுப்பினர் கோப்பெருஞ்சோழனின் படைத்தலைவன் இளங்கோச்சோழன், சோழன் படை. நிகழ்ச்சி கோப்பெருஞ்சோழனின் சிறுபடைக்கும் துரத்தி வந்த பாண்டியன் படைக்கும் இடையில் சோழன் மகன் படை அகப்பட்டு கொள்கிறது. இளங்கோச்சோழனும் படைத்தலைவனும் மாற்றுடை அணிந்து சோழ நகர்ப்புறம் நோக்கி ஓடி வருவதை ஒற்றர் பார்த்து விடுகின்றார். அரசே, வணங்குகின்றேன். நம் படைக்கும் பாண்டியனார் படைக்கும் இடையில் அகப்பட்டு கொண்ட தங்கள் மகனார் படையை தத்தளிக்கு விட்டுவிட்டார். தங்கள் மகனாரும் படைத்தலைவரும் மாற்று உடையோடு திரளூர் பொது விடுதியில் ஒளிந்து கொண்டார்கள். அங்கு தத்தளிக்கும் படையும் எப்படியாவது இருபுற படைகளுக்கும் தப்பி நகர் நோக்கி ஓடி வந்துவிட முயலுகிறது. என் மகனையும் படைத்தலைவனையும் பொது விடுதியிலேயே சிறைப்படுத்துக. அவர்களின் படையையும் வளைத்து நொறுக்குங்கள். உடனே என் கட்டளை நிறைவேற வேண்டும். காட்சி 29. செயலில்லை. இடம் சோழ நாட்டு அரண்மனை. நேரம் காலை. கதை உறுப்பினர் கோப்பெருஞ்சோழன், புலவர் புல்லாற்றூர் எய்ச்சேனார் மற்றும் புலவர்கள். துணை படைத்தலைவன், ஒற்றர், ஆட்கள் சோழமன்னி. நிகழ்ச்சி கோப்பெருஞ்சோழன் அவைக்களத்தில் ஒற்றன் பேருரை. அவன் விரைந்து அவையினுள் புகுந்தான். வணங்குகிறேன். செயலில்லை. திரளூர் பொது விடுதியை நம் படை சூழ்ந்து கொண்டது, உட்புகுந்தது. இளவரசரை கண்டது, படைத்தலைவரை கண்டது, செயலற்று நின்றது. விலங்கிட்டு இழுத்து வர வேண்டியதுதானே? விலங்கா? படைத்தலைவருக்கா? இளவரசருக்கா? உன் கேள்வியே இப்படியா? நான் அல்ல, நம் படையினர் சொன்னது. சரி, பிறகு? நின்றார். நின்றபடிதானா? பொறுத்தருளுக, கூறுகின்றேன். செயலற்று நின்ற நம் படையினரை நோக்கி எங்கு வந்தீர்கள் என்று கேட்டார் படைத்தலைவர். உங்களை சிறைப்படுத்த கட்டளையிட்டார் மன்னர் என்றனர் நம் படையினர். அரசர் தாம் பொறாது கூறினாலும் நீங்களும் அதற்கு ஒத்துக்கொள்ளலாமா என்றார் படைத்தலைவர். அதனால்தான் சும்மா நிற்கின்றோம் என்றனர் நம் படையினர். எனவே இவர்களும் அவர்களோடு, அப்படித்தானே? ஆம். இனி அனைவரும் சேர்ந்து என் முடியை பறிக்க வேண்டும், அப்படித்தானே? சிரிப்பு வருகிறது. பிறகு உங்கள் மகனாரின் படை துணைக்கு வந்து சேர்ந்தது. விரைவில் சொல்லி முடி. இளவரசர் அந்த துணைப்படை தலைவனை நோக்கி இவர்களை சிறைப்படுத்துங்கள் என்றார். அதற்கு அந்த துணைப்படை தலைவர் இவர்கள் நம் பகைவர் அல்லரே என்று கூறி சும்மா நின்றனர். அதன் பிறகு நம்முடைய மற்றொரு படை வந்தது அங்கே. அதுவும் செயலற்று நின்றது. நிலைமை இதுதான் அரசே. என் தோள் எனக்கு துணை, என் ஒரு வாள் எனக்கு துணை. பெற்றவள் பிள்ளைகளை இழக்கட்டும், என் நாடு தன் பெற்ற இன்னலை இழக்கட்டும், என் ஆட்சி தன் பெரும்படையை இழக்கட்டும், என் பெரும்படையினர் தம் தலைகளை இழக்கட்டும். பெருந்தவம் கிடந்து பெற்ற பிள்ளைகள் அல்லவா தான். நீங்கள் போக வேண்டாம், நானே சென்று நல்லது சொல்லி திருத்துகிறேன். அவர்கள் திருந்துவார்கள். தாயாரும் சேயர் கட்சி. என்னை கொன்று என் முடிபறிக்க இருக்கும் பிள்ளைகளின் கட்சிதான் என் அன்பு மனைவியும். உனக்கு உன் பிள்ளைகள் மேல் அன்பு தோன்றலாம், இயற்கைதான். ஆனால் நிலைமை வேறு. உன் அன்பை காட்டு, அழு, தண்ணீரால் நனை. 2 தலைகளையும் இதோ கொண்டு வருகின்றேன். ஒரு தருள வேண்டும். எனக்கு பட்டதை இயம்புகின்றேன், கேட்டருள வேண்டும். மண்டமர் உற்ற மதுனடை நோந்தாள் பெண் குடை விளக்கும் விரற்கழு வேந்தே. பொங்கு நீர் உடுத்த இம்மலர் தலை உலகத்து நின் தலை வந்த இருவரை நினைப்பின். துன்றுரை துப்பின் நின் பகைஞரும் அல்லர், அவர் வெங்காட்சியோடு மாறு எதிர்ப்பு எழுந்தவர். இணையும் காலை நீயும் மற்றவர்க்கு அணையை அல்லை அடுமான் தோன்றல். பறந்து படு நல்லிசை எய்தி மற்று நீ உயர்ந்தோர் உலகம் எய்திய பின்னும் ஒழிந்த தாயம் அவருக்கு உரித்தன்றே. அதனால் அன்னத்தாதலும் அறிவோய். நன்றும் இன்னும் கேண்மதி இசை வெய்யோயே. நின்றது போடு நின் குறித்தெழுந்த எண்ணில் காட்சியிலேயோர் தோற்பின் நின் பெருஞ்செல்வம் யார்க்கு எஞ்சுவையே. அவர் வெஞ்செல்வ நீ அவர்க்கு உழையின் இகழ்னர் உவப்ப பழி எஞ்சுவையே. அதனால் ஒளிக்கதில் அதை நின்மரணே. வல்விரைந்து எழுமதி வாழ்க நின் உள்ளம்.
அழிந்தோர்க்கு ஏமம் ஆகும் நின் தாழ்நிழல் மயங்காது செய்தல் வேண்டுமால் நன்றே வானோர் அரும் பெறல் உலகத்து ஆன்றவர் விதும்புறு விருப்போடு விருந்தெதிர் கொளர்க்கே. ஆம், இனி என் நிலை என்ன? இருக்க வேண்டுமா இவ்வுலகில் நான்? தூய்மை கெடாமல் இருக்க அரண்மனையை நாடோறும் துடைத்து வர வேண்டும். ஆய்மை கெடாதிருக்க ஆளுவோன் மனமானது மாசு கொள்ளாதிருக்க வேண்டும். அரசன் என்பவன் அறிவில் சிறந்தாரை மதிக்க வேண்டும். பெருங்குடி மக்களை சிறிதும் இகழக்கூடாது. நான் மக்களையா பெற்றேன்? நரிகளை பெற்றேன். எனக்கு பின் பண்டை தமிழ் சான்றோர் அருளிய சட்ட நூல்கள், தமிழ் பெரும் புலவர் தந்த ஒழுக்க நூல்கள், தமிழ் இலக்கியம் இலக்கண நூல்கள் உயிரென மதிக்கப்பட வேண்டுமே. என் கண்ணே மறந்துவிடாதே. புலவர் பெருமானே, அறிவு தந்து உதவினீர் எனக்கு. அதுபோலவே என் வழி வருவோருக்கு உதவ வேண்டும். ஏன் இவைகள்? நீங்கள் எங்கே போகிறீர்கள் அத்தான்? அதோ பாருங்கள், உணவுண்ண அழைப்போருங்கள் முகம் நோக்கி நிற்கிறார்கள். அதுதான் முடியாது. அது மட்டுமன்று, என் தடக்கைகளின் செங்கோல் தாங்காது. இவ்வுடல் அடக்கிறந்து உயிர்விடும். காட்சி 30. அறத்திற்கு புத்துயிர் அளிப்பேன். நேரம் முதுமாலை. இடம் சோழ நாட்டின் புறத்தே ஓர் ஆலடி. கதை உறுப்பினர் கோப்பெருஞ்சோழன், புலவர் புல்லாற்றூர் ஏற்றியனார், அமைச்சன், படைத்தலைவர், ஆட்கள் புலவர் புத்தியார், ஆன்றோர். நிகழ்ச்சி: கோப்பெருஞ்சோழன் ஆலடியில் நிற்க, அவனடியில் மண்ணி கிடக்க, ஆட்கள் தரையில் மண்டியுள்ள முச்செடிகளை வெட்டி மட்டம் செய்கின்றார்கள். அரசே, வடக்கேத்தல் தான் உங்கள் முடிவா? அரசியை பாருங்கள், வடக்கேத்தலை கைவிட மனமில்லையா? அறமே பெரிது அமைச்சரே. என் பிள்ளைகளா எனக்கு பகைவர்? இல்லை, நான் அறத்தையே கடைபிடிக்கிறேன். இந்த நாட்டில் அறமே இறந்தது. புத்துயிர் அளிக்க இத்தக முடிவு செய்தேன். என்னைப் போலவே என் முன்னோர்கள் அறம் தவறவில்லை. நானும் அப்படி வாழ விரும்புகிறேன். பாண்டி நாடு முதல் உலகுக்கு சோழ அரசின் அறம் தவறாத நிலையை உணர்த்த முயல்கிறேன். என் ஆணையை ஏன் இன்னும் நிறைவேற்றவில்லை அமைச்சரே? ஆணை எப்படியோ அப்படியே செய்துள்ளேன். மறப்பவன் நானோ, மறுப்பவன் நானோ? என் பிசிராந்தையாருக்கும் இந்நேரம் என் நிலை எட்டியிருக்குமா? ஏந்தலே, இதிலும் ஐயம் எதற்கு? வடக்கிருக்க வாய்ப்பான இடம் எனக்கொன்றும் மனக்கோட்டமிலா பிசிராந்தையர்க்கொன்றும் வேண்டும். வசதி வேண்டாம் ஏவலாளரே. நோற்றலில் நிகரில்லா ஆற்றல் உமக்குண்டு. பிசிராந்தியாருக்கு அவ்வாற்றல் ஏது? அவருக்கும் உமக்கும் என்ன தொடர்புண்டு? பிசிராந்தியார் கோப்பெருஞ்சோழனிடம் மிக மதிப்பு வைத்திருக்கின்றார் என்று கண்டதில்லை, கேட்டிருக்கின்றோம். கெட்டபோது நட்டாரும் கைவிடுவார் என்பதும் அறிவோம். மன்னர் வடக்கிருக்கும் போது என்ன கருதி அவர் வருவார்? வந்தாலும் எதற்காக உமக்காக வடக்கிருக்க ஒப்புவார்? சான்றோரை நிறுத்துங்கள், கேளுங்கள். பாண்டி நாடு அங்கே, சோழ நாடு இங்கே. இடைவெளி மிக பெரிது. ஆயினும் அவர் என்னுடன் உறைவோரே. அவர் எனக்கு செல்லங்கொழிக்கும் நாளில் வராது நிற்பினும் நான் அல்லல் அடையும் இக்காலத்து பாராதிரார். காட்சி 31. பாவேந்தர் சென்றார். பாண்டி நாடே சென்றது. இடம் பாண்டி நாடு, புறநகர். நேரம் காலை. கதை உறுப்பினர் பிசிராந்தையார், பாண்டியன் அறிவுடை நம்பி முதலிய அனைவரும். நிகழ்ச்சி: பிசிராந்தையார் எங்கே? இதை ஆராய்ந்து வர அனுப்பப்பட்ட ஆட்கள் பாண்டியன் அவையில் பகருகின்றார்கள். வணக்கம். பிசிராந்தையார் எங்கும் இல்லை. அவர் யானையும் எங்கும் இல்லை. நகர்ப்புறத்து மக்களில் சிலர் சோழ நாடு நோக்கி பிசிராந்தையார் யானை மேல் செல்வதை கண்டோம் என்றனர். விடியும் முன் அவருக்கு கிடைத்த செய்தி, கோப்பெருஞ்சோழனார் வடக்கிருந்து உயிர் வீட எண்ணினார் என்பதுதானாம். இல்லத்தில் உள்ளாரை கேட்டோம். விடியுமுன் வந்த செய்தி கேட்டு அழுது கொண்டே இருந்தாராம். கோப்பெருஞ்சோழன் நாட்டு திசை நோக்கி தொழுது கொண்டிருந்தார். பின் நாங்கள் தூங்கிவிட்டோம், விழித்தபோது அவரை காணாமல் ஏங்கிவிட்டோம் என்றார்கள். காலத்திற்கு கவிதை ஒன்று தருவதும் ஞானத்திற்கு நட்புணர்ச்சி காட்டுவதும் பிசிராந்தையாரின் நோக்கமாகும்.
நான் போக வேண்டும். வர எண்ணுவோர் அனைவரும் வருக. தேர் வருக. முன்னேற்பாடெல்லாம் செய்க. நாளிகை ஒன்றில் நான் பிசிராந்தையாரை அடைந்து விட வேண்டும். காட்சி 32. அன்னோனை இழந்த இவ்வுலகம் என்னாவது. இடம் வடக்கிருந்த இடம். நேரம் முன்மாலை. கதை உறுப்பினர் கோப்பெருஞ்சோழன், புலவர் புத்தியார், சோழமன்னி, அமைச்சன் முதலியோர், பிசிராந்தையார், பாண்டியன் அறிவுடை நம்பி முதலியோர் மற்றும் புலவர்கள், சோழன் மக்கள். நிகழ்ச்சி: வடக்கிருக்க அமர்ந்த கோப்பெருஞ்சோழன் வடக்கிருக்க பிசிராந்தையாரும் வருவார் என்று கூறியதை எதிர்த்து பேசி வடக்கிருத்தலையும் சோழன் கைவிட வேண்டும் என்று கூறுகிறார்கள் அங்கிருப்பவர்கள். ஐயோ அத்தான், வடக்கிருத்தலை விட்டு விடுங்கள். நம் பிள்ளைகளிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் வடக்கிருந்தால் உலகம் அவர்களை தூற்றாதா? வாழ்வரிசியாக வாழ்ந்த என்னை தாழ்வரிசி என்று வையகம் கூறாதா? நான் செய்த பிழைதான் என்ன? நான் வடக்கிருத்தலே அறம். நான் இறந்தால் நீயுமா இருக்க வேண்டும்? நம் மக்களுக்கு நல்லாட்சி புரிய வழிகாட்டியாக இருந்து நல்லவை கூறு. நான் செய்வதையெல்லாம் செய்துவிட்டேன். என் நண்பருக்கும் தகவல் அறிய செய்துவிட்டேன். பிசிராந்தையார் வருவதற்கு இசைவாரோ? அதோ மணியோசை கேட்கிறது. யானை வருகிறது. என் பிசிராந்தையார் வருகிறார். உற்று நோக்குங்கள். என் சிற்றறிவுக்கு உங்கள் நட்பின் ஆழம் எட்டவே இல்லை. நீங்கள் இருவரும் பார்த்ததும் இல்லை, பேசியதும் இல்லை. இத்தனை அன்பா? எத்துணை பெரிய இன்பம்! அதோ மீன்குடி. பாண்டியன் படை முழக்கம் கேட்கிறது. எதனினும் இவன் பெற்ற தலைமை, பெரிய தலைமையுடைய கோப்பெருஞ்சோழன் தனக்குள்ள சிறப்புகளை எல்லாம் துறந்து வடக்கிருந்து வர துணிந்ததை நினைக்க வியப்பு. வேற்றரசனால் காக்கப்பட்டும் புகழே பெரிதென்னை எண்ணியும் இந்த பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனின் துன்பப் போதில் இவ்விடத்தில் வந்தது வியப்பினும் வியப்பே. இவ்வாறு பிசிராந்தையார் வருவார் என்று துணிந்து சொன்ன வேந்தன் மேன்மையும், அவ்வாறு வேந்தன் கூறியது பழுதுபடாது வந்த பிசிராந்தையாரின் அறிவும் வியக்குந்தோறும் அவ்வியப்பு வளர்கின்றது. ஆதலால் தன் செங்கோல் செல்லாத இடத்திலும் சென்றேன் என்ற நெஞ்சோடியான இழந்தால் இந்த நாடு இடும்பையுறாதோ? இறங்கத்தக்கது அதுதான். காட்சி 33. துறந்தார் பெருமை. இடம் சோனாடு வடக்கிருந்த இடம். நேரம் ஒரு நாள் முன்மாலை. கதை உறுப்பினர் கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார், அமைச்சன், புலவர் புத்தியார், மக்கள். நிகழ்ச்சி: கடல் போர் சூழ்ந்த மக்கள் கைகூப்பி நிற்கின்றனர். அமைச்சரின் வேண்டுகோள்: மன்னா, போர்வு நீங்க கொஞ்சமாவது உணவு உண்ணுங்கள். எங்கள் மனம் வாடுகிறது, நாடே கலங்குகிறது. வேண்டுகிறோம். உண்ணோம், உணவு பருகோம், ஒரு துளி நீர் எண்ணோம், வடக்கிருத்தல் நீங்கோம். இனித்திருக்கும் எங்கள் சாவும் எங்களை தனிமையில் விட்டு விடுங்கள். சாவும் ஒரு நாளும் சாவாமை காண்கின்றோம். நோவாது செல்க. காட்சி 34. உயிரினும் நட்பு பெரிதே. இடம் வடக்கிருக்கும் இடம். நேரம் ஒரு நாள் மாலை. கதை உறுப்பினர் பிசிராந்தையார், கோப்பெருஞ்சோழன், புலவர் புத்தியார், இளங்கோச்சோழன், அவனுக்கிளையவன், உலக மக்கள். நிகழ்ச்சி: கோப்பெருஞ்சோழனின் மக்கள் இருவரும் மன்னிப்பு வேண்டி அழுகின்றார்கள். உலகெல்லாம் புகழும் உன் ஆட்சியை ஒழித்திட கலகம் செய்தோம் நாங்கள். சிறியோர் நாங்களும் பெரும்பிழை செய்தோம். பெரியவர் நீங்களும் பொறுத்தருள் புரிக. இந்த உலக மக்கள் எம்மை குத்தி கொலை செய்யாதிருக்க மன்னா, நீங்கள் வடக்கிருத்தலை விடத்தான் வேண்டும். நீவீர் உயிர்விட நினைத்ததற்கு யாமே காரணம் என்று உலகம் எண்ணுகிறது. யாமினி வாழ்ந்தாலும் உன் உலகம் என்னை வாழவிடுமோ? ஐயோ, இறந்தாரே, இனி உய்வது எப்படி? நட்புக்கு உயிர் தந்தான், நட்பு பெரிதென்றான். உண்மை உடையான் பிசிராந்தை நற்பெயர்.
தென்னிலவும் செங்கதிரும் வாழியவே, நல்லறம் என்றென்றும் வாழியவே. வாழிய நட்புணர்வே, வாழிய நட்புணர்வே, வாழிய வாழியவே.